ஷானு சமையல். இந்த வீடியோவில் நம்ம ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் வீட்லேயே எப்படி ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சீக்கிரமாக பண்ணிடலாம். நான் இன்னைக்கு காட்ட போகிறது ஒருத்தருக்கு தேவையான மெஷர்மெண்ட்ஸ் தான். நீங்கள் நிறைய பேருக்கு பண்ணுறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 8 மீடியம் சைஸ் ஸ்ட்ராபெரி, கிட்டத்தட்ட 75 கிராம் ஸ்ட்ராபெரியை காம்பை நீக்கிட்டு 4 துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை சேர்த்துடலாம். அது கூடவே 1 கப் காய்ச்சி ஆற வச்ச பால். இதை வந்து நல்லா சில்லுன்னு ஃப்ரிட்ஜில் வச்சு அதுக்கப்புறம் சேர்த்திங்கன்னா மில்க் ஷேக் வந்து நல்லா சில்லுன்னு இருக்கும் குடிக்கிறதுக்கு. அதையும் இப்போ சேர்த்துட்டு இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ப்ரௌன் சுகர் சேர்க்குறேன். ஸ்ட்ராபெரியோட ஸ்வீட்னஸ்ஸு அப்புறம் உங்களோட சுவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சுகரோட அளவை அதிகமாகவோ கம்மியாகவோ சேர்த்துக்கலாம். சுகர் சேர்க்காமையும் இந்த மில்க் ஷேக் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டா. இப்போ இந்த சுகர் இதில் சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஸ்மூத்தாக பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். சில்லுன்னு பால் சேர்த்ததுனால இதை அப்படியே சர்வ் பண்ணிடலாம். நீங்களும் வந்து காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் மில்க் ஷேக் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம ஒரு சர்விங் கிளாஸ்க்கு மாற்றிடலாம். இந்த ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் அப்படியும் குடிக்கலாம். இன்னும் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா மேலே வந்து ஒரு ஸ்கூப் ஆஃப் வெனிலா ஐஸ்கிரீமோ இல்லை ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீமோ சேர்த்து சர்வ் பண்ணலாம். ரொம்ப சுவையான ஃப்ரெஷ்ஷான ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஷானு சமையல், எளிய முறையில் இனிய சுவையில். நன்றி.